ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இலை, பிரிஞ்சி பட்டை எல்லாமே போட்டுக்கலாம் தேவையானது. அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். புதினா போட்டுக்கலாம். அது கூட உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச காய்கறி, மீன் மேக்கர் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலரிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி சாதம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.